பல அணிகளாக பிரிஞ்சுட்டாங்க. அதான் காரணம். விவசாயிகள் அணிகடிகளாக பிரிஞ்சதனுடைய விளைவு நிலத்துக்கு வரிவாயுதா கட்டி உழுக பணம் கொடுத்து, களை எடுக்க பணம் கொடுத்து, விதை வாங்க பணம் கொடுத்து, உரம் வாங்க பணம் கொடுத்து, அத்தனையும் செலவு செய்து விவசாயி கடைசியா அறுத்து கொண்டு போய் விற்க போனா செலவு செஞ்ச காசிக்கு கூட கூலி இல்லை. அந்த வந்தவன் சொல்றேன், ஓ நெல் இவ்வளவுக்கு தான் போகும், கொடுத்துட்டு போகணும். நாயகனே மச்ச குர்மபதாரே வாமனனே பக்த ரட்சத பேர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா பஞ்சமி கிந்த உந்தன் பஞ்சமி குந்த உந்தன் மிகுந்த உந்தன் பதமே தொழுவிதமே எனக்கினமே தரும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா 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 நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்து இடும்பையில் பிறந்து கூடினேன் கூட இளையவர் தம்மோடு அவர்தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணுவின் ஆட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே
நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆடை முகத்தினை, இந்தி நிலம்பரை போல மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேந்திர புத்திர விக்கின விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகமைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்ற வகையிலே விநாயக பெருமானை வணங்குதல் வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வத்து களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் அழிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். ஓராணை கன்றை உமையால் திருமகனை போராணை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், சித்தம் தரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தரும் தான். போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. அவன் துணையாளே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாளே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. அழியாத பெரும் செல்வம் அவனே, அழியாத பெரும் செல்வம் அவனே. தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே, தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே. பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. வழியின்றி வேளனவன் திகைப்பான், புறவள்ளி அவள் கைப்பிடிக்க நினைப்பான். வழியின்றி வேளனவள் திகைப்பான், புறவள்ளி அவள் கைவிடிக்க துடிப்பான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைப்பான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைப்பான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைப்பான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைப்பான். பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லை இல்லை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அதை கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லை இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும், ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும். அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வரும் துயர் யாவும் முன்னின்று தடுக்கும் தடுக்கும் தடுக்கும். நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வரும் துயராவும் முள் நின்று தடுக்கும். அஞ்சேலன் ஒரு மாதம் எடுக்கும், அஞ்சேலன் ஒரு மாதம் எடுக்கும். அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், கணேசன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும். பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடங்கு, அவன் துணையாளே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாளே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு தொடங்கு தொடங்கு. நன்றி நன்றி நன்றி. வித்தகன் அருளார், விருப்பகன் அருளார், தேவயாகம், பிரம்மயாகம், பிதுர்யாகம், சதுர்யாகம், உத்தரகாமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதிகள் செய் போகம், போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பெரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்ல பிராணாருக்கு வாய்கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்க, தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழவர் திருநாள், வள்ளுவர் திருநாள், ரொம்ப அற்புதமான நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. விவசாயம் ரொம்ப முக்கியம். இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்திய மாடுகள் எல்லாம் அதுலேருந்து வெளியேற்றிட்டோம். இருந்தாலும் நம்ம பண்பாடு குறையாமல் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். வீடுகள் எல்லாம் ஒவ்வொரு மாடு சோடியில் ரெண்டு சோடி மாடு 3 சோடி மாடுகள்லாம் வச்சுருந்தாங்க. மாட்டு வண்டி இருந்தது, சாரட்டு வண்டி இருந்தது. இன்னைக்கு மாடுகளை வண்டி பந்தயத்தில் மட்டும்தான் பார்க்கலாம்னு ஐயா அங்கே ரொம்ப அற்புதமாக அதை வச்சுட்டாங்க. மாட்டு வண்டி பந்தயத்தை ஞாபகப்படுத்துறது மாதிரி. மாட்டு வண்டியும் மனித வாழ்க்கையும் ஒன்று, வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. மாட்டு வண்டியும் இந்த மனித உடம்பு ஒன்று. மாட்டுக்கு அறிவு இருக்கு, மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை. 5 அறிவு விலங்குகளுக்கு அப்படின்னா மாட்டுக்கு அறிவு இருக்கு, மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை. அது ஜடப்பொருள். அறிவுள்ள மாடு தானே போய் வண்டியில் சேராது. அறிவுள்ள மாடு தானே போய் வண்டியில் சேராது. அறிவில்லாத வண்டியும் தானா வண்டி மாடோடு சேராது. ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுக்கு மாட்டு வண்டிக்கு உரிமையாளரான ஒரு உடையவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் மாட்டை கொண்டு வந்து வண்டியில் பூட்டணும். பூட்டிட்டாங்கிறதுக்காக மாடு சௌரியத்துக்கு போக முடியாது, வரமாட்டேன்னு வண்டியும் சொல்ல முடியாது. ஆனாலும் எங்கே ஓட்டணும், எவ்வளோ தூரம் ஓட்டணும், எப்போ ஓட்டணுங்கிற கணக்கு அந்த உரிமையாளர்கிட்ட இருக்கு. எங்கே போய் மாட்டு வண்டியை பூட்டி எங்கே போய் அவுக்கணுங்கிற கணக்கு எப்படி மாட்டு வண்டி உரிமையாளரிடத்தில் இருக்குதோ அதுபோல் இந்த உடம்புக்கு அறிவில்லை, உள்ளே ஓடக்கூடிய ஆத்மாங்கிற மூச்சுக்கு அறிவு இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. அவனுக்கு தான் தெரியும் எங்கே ஓட்டணும், எப்போ ஓட்டணும், எங்கன்னு அவுக்கணும்னு. அதனால எல்லாரும் நல்லதை நினைத்து நல்லபடியாக வாழ்ந்து நாளைய சந்ததிகளுக்கு நல்ல வழியான வாழ்வை கொடுக்க எதிர்மறை சிந்தனை இல்லாமல் நேர்மறை சிந்தனையோடு நல்ல இலக்கை தேடி செல்வோம். விதைப்பதெல்லாம் நல்ல விதையாக இருந்தால் முளைப்பது நல்லபடியாக முளைக்கும் என்பதுதான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மண்ணு சாதாரண விஷயம்தான். மண்ணு கட்ட கேடு ஒரு நெல்லு போட்டா கொத்து கொத்தா நெல்லு கொடுக்குது. மனுஷன் அப்படி இல்லாமல் ஆகிவிட்டோம். மனிதம் இல்லை, மாண்பு இல்லை, தன்மை இல்லை, குணம் இல்லை, ஈகை இல்லை, இரக்கம் இல்லை. அத்தனையும் மரணித்து போய்கொண்டே இருக்கிறது. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், பணம். பணம் எவ்வளவு முக்கியம், பணம் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்தால் மக்கள் சீரோடு செம்மையோடு நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு நிறைய நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். பண்பாடுகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஆன்மீகம்தான். இன்னைக்கு திருவிழா வச்சு இந்த நாடகத்தை நடத்தி இதில் 10 பேர் கலைஞர்களை கொண்டு வந்து அதற்கு ஒளிபெருக்கியாளர், பந்தல்காரர்கள், இன்னைக்கு கலையரங்கம் வச்சாச்சு. இப்படி எல்லாருக்கும் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தினால்தான் திருவிழாவை கொண்டு வந்தார்கள் முன்னோர்கள். திருவிழா என்ற வாசகத்தை தலைகளா சொன்னீங்கன்னா விழாதிரு. வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. இரவுன்னு ஒன்று இல்லைன்னா பகலுக்கு பெருமை இல்லை, வரவுன்னு ஒன்று இல்லைன்னா செலவுக்கு பெருமை இல்லை. எல்லாத்துக்கும் 2 இருக்கு. வரவு செலவு, மேடு பள்ள, இம்மை மறுமை, இரு சுடர் இரு பிறப்பு, எல்லாமே 2ஆக இருக்கிறது. அதனால இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். துன்பம் வரும்போது தான் நாம் சில விஷயங்களை சிந்திக்க தோணுகிறோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கிற போது கடவுளை நினைக்கிறதே இல்லை. கஷ்டம் வந்தோடனே தான் கடவுளை உன்னை வருஷம் பூரா கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், 2 கிடா வெட்டினேன், 3 கிடா வெட்டினேன், என்னை இப்படி ஆக்கிப்பிட்டியா நியாயமானு நம்ம திரும்ப அதே சாமியை திட்டுறோம். அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கடமை தான் இந்த ஆன்மீகம். ஆன்மீகம் தான் நம்மளை நெறியோட வச்சிருக்கு. ஆன்மீகம் என்ற பக்தி நமக்குள்ள இருந்துச்சு. சின்ன பிள்ளைகளெல்லாம் பாருங்க, நெத்தியில விபூதியை பூசி குங்குமம் வச்சு ஒரு உத்தராயத்தை போட்டோம். இப்போ கேட்குறான், நம்ம ஆளுங்க கேட்குறா, என்ன பிள்ளைய சாமியார் ஆக்கிட்டா அவ்வளோ இருக்கேன்னு கேட்குது. அது சாமியார் ஆக்குறது இல்லை, அந்த பிள்ளை பக்குவமாக வளரணும்னா இது தேவைப்படுது. ஒரு தேவாரம், ஒரு திருவாசகம், ஒரு திருமந்திரம், ஒரு திருப்புகழ், திருவருட்பா, எத்தனை பக்தி இலக்கியங்கள் இருக்கு. சொல்லி சொல்லி வளர்த்தோம். பக்கம் போகாத கோயில் இருக்கு, சாமி கண்ணை குத்தும், அசிங்கமாக பேசாத, டேய் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார் சொன்னாங்கல்ல, அதையெல்லாம் கேட்டு கேட்டு தானே வளர்ந்தோம். அது வரைக்கும் சரியா இருந்துச்சே. இன்னைக்கு அப்படி இல்லாமல் போச்சு. பக்தியெல்லாம் கேள்விக்குறியாகி போச்சு, கேலி கூத்தாகி போச்சு. அப்படிப்பட்ட ஆன்மீகம் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. கற்றதனால் ஆய பயனன் கொள்வார், நற்றால் தொழாரனின் என்று பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பரிவனம். ஆக இந்த கடவுள், இறை சிந்தனை, நல்ல ஒழுக்கம் நமக்கு கட்டி கொடுக்குது. ஒரு 10,000 ரூபா பட்டு புடவை கட்டிக்கிட்டு 10,000 ரூபா பட்டு வேஷ்டியை கட்டிக்கிட்டு இந்த இடத்துல உட்காருங்கன்னா நீங்க கீழே உட்கார மாட்டீங்க. ஏன்னா துணி அழுக்கா போயிடும். 10,000 ரூபாய்க்கு வாங்கின துணிமணி, அந்த பட்டு சேலையும் பட்டு வேஷ்டியும் இப்படி ஈரமான இடத்துல, அது குப்பையான இடத்துல உட்கார்றதுக்கே உங்க மனம் சம்மதிக்க மாட்டேங்குது. என்னங்க மதிப்பு? மனசு சுத்தம் இல்லைன்னா இறைவன் எப்படி குடியிருப்பான் என்பதை நினைத்து பாருங்கள். நல்ல சிந்தனையை நாளைய தலைமுறைக்கு வளர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்றோம். தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க
சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து என் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி செவ்வாப்பேட்டை மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கனி நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை கேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் பேராசையால வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை பேராசையாலே வந்த துன்ப சுயநலத்தில் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாடு காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வாடும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே வாழ்வு பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாடு நதியை போலே நாமும் நடந்து பயந்தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போலே நாமும் நடந்து பயத்தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் அமைந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில்
நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாரே. நன்றி 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 நன்றி. வாடிய பயிரை